முத்தியால்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகள் முதல் காவலர்கள் வரை கூண்டோடு மாற்ற அம்மாநில முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு. பாவங்க போலீஸ் எல்லாம், இவ்வளோ பெரிய தண்டனையா? என்ன பாவம் பண்ணாங்க? பிளாக்கில் கஞ்சா விற்றாங்களே தவிர வேறு என்ன பாவத்தை பண்ணிட்டாங்க? இவ்வளோ பெரிய தண்டனை தேவையா அந்த காவல் நிலைய ஊழியர்களுக்கு? அப்படியே கூண்டோடு கொண்டு போய் இன்னொரு ஸ்டேஷனில் போடுவாங்கள்ல. பாவம் அந்த ஊர் மக்கள், அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய தண்டனை? இந்த கூட்டத்தை அப்படியே கூண்டோடு இடமாற்றம் பண்ணிட்டா இப்போ இந்த இடம் காலியாக இருக்குமில்ல. இதே முத்தையால்பேட்டைக்கு யார் வருவா? இதே மாதிரி வேற ஒரு ஊரில் ஸ்டேஷனில் வச்சு கஞ்சா வித்தமாக இருப்பான் இல்லையா, அந்த குரூப்பை கூட்டிகிட்டு வந்து இங்கே வேலைக்கு உட்கார வைப்பாங்க. இந்த வீட்டில் திருடனவனை கூட்டிகிட்டு போய் வேறு வீட்டில் திருடிக்க அப்படின்னு விடுறது, இதுக்கு பேர் ஒரு பனிஷ்மெண்ட்டா? அவங்கள உதச்சி விசாரித்தோம்னா இந்த கஞ்சா எங்கேருந்து வருது, யார் இந்த கூட்டத்துக்கு தலைவன் அப்படிங்கிறது தெரியும். அப்புறம் என்ன, நம்ம ஜாஃபர் சாதிக்கு சிக்கினார் இல்லையா, திமுகவில் இருந்துக்கிட்டே போதை மருந்தை கடத்திக்கிட்டு இருந்தார் இல்லையா. இந்த கடத்தல் கும்பலெல்லாம் அப்படி தாங்க இருப்பாங்க. 4 பேர் இருக்கான்னு வைங்க, 4 பேர். அந்த 4 பேர்த்தில் ஒருத்தன் பிஜேபியில் இருப்பான், ஒருத்தன் அதிமுகவில் இருப்பான், ஒருத்தன் திமுகவில் இருப்பான். எந்த கட்சியில் பிரச்சனை வந்தாலும் இவங்க சமாளிச்சுக்கலாம். 4 பேரும் 4 கட்சியில் சேர்ந்துக்கிட்டா எந்த கட்சியில் பிரச்சனை வந்தாலும் அவங்க அதை சமாளிச்சுக்குவாங்க. இந்த போதை மருந்து அதிகமாக அங்கே புழக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை விசாரிக்கணும். அதில் திமுக காரனும் இருக்கலாம், ஜாஃபர் சாதிக் மாட்டின மாதிரி அதிமுக காரனும் இருப்பான், பிஜேபி காரனும் இருப்பான். அதையெல்லாம் பார்க்காம தூக்கி உள்ளே போட்டு நொங்கி எடுக்கணும், அப்போ தான் மாறும். அதெல்லாம் விட்டுட்டு இந்த வீட்டில் திருடிட்ட பரவாயில்ல, நான் வேறு இடத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், அந்த வீட்டில் போய் திருடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா?